Hi friends, வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டஸ்கி ஸ்கின்னோட மேக்கப் லுக் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த மேக்கப் லுக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ள சிம்பிளாக முடிஞ்சிடும். சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கிடையாது, அவ்வளோ ஒரு கிராண்டான லுக் கொடுக்கும். இதே நீங்கள் இந்த மேக்கப் லுக்கு வந்து ஒரு saree கட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர், பான்ஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இது வந்து என் ஸ்கின்னுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகாத மாதிரி இருக்கும். ஓகே, வந்து மேக்கப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூல்ஸ்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம பண்ணுறது தான் மேக்கப் அப்படின்னு நினச்சி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சும்மா மாஸ்க் பண்ணிடலாம். அதுவே வந்து தப்பான ப்ராடக்டை வாங்கிட்டோம், நம்ம ஸ்கின்னுக்கு வந்து தவறான ஒரு ஷேட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சும்மா கோமாளி மாதிரி தான். என்ன எவ்வளோ பண்ணாலும் வந்து அது கோமாளி மாதிரி தான் தெரியும். கோமாளி மாதிரிங்கிறத விட வந்து ஒரு பஃபூன் மாதிரி அப்படி தான் தெரியும், ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ என்னோட டஸ்கி ஸ்கின்க்கு வந்து லோரியல் பாரிஸ்லேருந்து நான் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஒரு 3 months நான் யூஸ் பண்ணாமே இருந்தேன், அதனால் நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டேன். ஷேக் பண்ணி அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்ச நாளாக வந்து ஃபேஸஸ் கனடா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. அதனால் வந்து சிம்பிளாக டக்குன்னு அதுவும் போட்டு போயிடலாம். அதனால் வந்து ஃபேஸஸ் கனடா ஃபவுண்டேஷன் 3-in-1 ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தனால இந்த லோரியல் பாரிஸை வந்து நான் எடுக்காமல் விட்டுட்டேன். பட் இந்த ஃபவுண்டேஷனை வந்து சிம்பிளாக டக்குன்னு நம்ம ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆயிரும், சூப்பராக இருக்கும். அதை விட வந்து ஒரு 5 minutes விட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பரான ஒரு லுக்கு கொண்டுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கொஞ்சம் அப்ளை பண்ணோடனே நம்ம ஸ்கின்னில் வந்து மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் டேரெக்டாக பார்க்கும்போது, ரொம்ப அடித்த மாதிரி நிறையா பண்ணோம் அப்படின்னா. பட் வந்து ஒரு 5 minutesல நம்ம ஸ்கின்னாக சூப்பராக பிளெண்ட் ஆயிரும். நான் வந்து என்னோடய கையிலே தான் பண்ணிக்குவேன். பியூட்டி பிளெண்டர்லாம் வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது, டைமுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிறனால. இப்போ வந்து நான் 2 காம்பேக்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். மேப்ளின் ஃபிட்மிலே வந்து 230யும் 330யும் எடுத்துருக்கிறேன். ஒன் சைடு வந்து 230, இன்னொரு சைடு வந்து 330. 2 சைடுமே வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்குது. அதில் வந்து 330 வந்து கிட்டத்தட்ட எனக்கு காலி ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து 230 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சைடும் போடும்போது டிஃப்ரென்ஸ் நீங்கள் உங்களுக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஸோ 230 கொஞ்சம் ரொம்ப இது அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, 330 வந்து செட்டிலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 230மே வந்து ஒரு 5-10 minutesல கொஞ்சம் அதுவுமே வந்து ஈக்குவலாக செட்டில் ஆயிடுச்சு, சும்மா மேட்சிங்காக சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேக்கப் லுக் வந்து அவ்வளோதான், போதும், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு எதுவுமே நம்ம பண்ணலை, வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு சூப்பராக நம்ம லுக்கை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ போட போகிறேன். ஐப்ரோ கொஞ்சம் அழகாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐப்ரோவே இல்லை அப்படின்னாவே கரெக்டாக அந்த விங்லேயே வரைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எனக்குமே இப்போ வந்து ஐப்ரோவே இல்லை, கொட்டிகிட்டே போகுது, முடி மாதிரி ஐப்ரோவும் கொட்டி போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி தான் வந்து நல்லா மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் 2 சைடுமே வந்து ஐப்ரோஸ் போட்டாச்சு. கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் நீட்டாகிருச்சு. இப்போ வந்து நான் டக்குன்னு ஐலைனர் போட்டு கிளம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறனால வந்து நான் ஹிமாலயாவிலேருந்து காஜல் எடுத்துகிட்டு கீழே மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா லிபாம் எடுத்துக்கிட்டேன். லிபாம் வந்து பேபி லிபாம் எடுத்துகிட்டு நல்லா போட்டு மம்முன்னு பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் வெறும் லிபாம் மட்டுமே போட்டு போகலாம், இல்லை லிப்ஸ்டிக்கும் சேர்ந்து போடலாம். இது வந்து லைட்டாக டிண்டடாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக நம்ம லிப்பை வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லிப்பு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த லிபாமை வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது, ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த லிப்ஸ்டிக் வாங்கினது 547 அதர் ஷேட் நம்பர், என்ன பிராண்டுன்னு மறந்து போச்சு, கலர் பார் சம்திங் எனக்கு அது தெரியல. ஆனால் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும், நல்ல ஒரு டார்க்காக இருக்கும். நான் வந்து லைட்டாக தான் போடுவேன். இப்போ வந்து ஒரு போனி டைல் மாதிரி போடாமல் கொஞ்சம் முடியை கீழே விட்டுட்டு இந்த சைடு முடியும் இந்த சைடு முடியும் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முடி நல்ல போன்ஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பொட்டு வச்சாச்சு, லைட்டாக குங்குமம் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான், நம்ம ரெடி ஆயாச்சு. டப்புன்னு கிளம்பி போயிடலாம். எங்கே கிளம்புறேன்? என்னோடய பொண்ணுக்கு வந்து பர்த்டே, அது குட்டியாக ஒரு பர்ச்சேசிங் பண்ண போகிறோம். ஸோ அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கேன். இதுக்கே வந்து saree போட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நம்மளோட டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.